கோவை மாவட்டம் வெள்ளலூரில் பிளம்பிங் தொழில் செய்து வந்த இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அம்மாவட்டத்தையே கதிகலங்க வைத்துள்ளது. பட்ட பகலில் அரங்கேறிய படுகொலையின் பின்னணி என்ன? ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பதுங்கியிருந்த கொலையாளிகள் இளைஞரை சுற்றி வளைத்து வெட்டி கொன்றுள்ளனர். கொலைக்கான காரணம் என்ன? போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது பிளாக்கில் வசித்து வந்தவர் 19 வயதான இன்பரசன். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிளம்பிங் தொழில் செய்து வந்தார். புதன்கிழமை மதியம் பிளம்பிங் வேலை செய்துவிட்டு டீ வாங்கி வருவதற்காக டீ கடைக்கு சென்றுள்ளார். டீ வாங்கிவிட்டு திரும்பிய போது குடியிருப்பு பகுதிக்கு பின்புறம் உள்ள புதரில் பதுங்கியிருந்த சிலர் திடீரென இன்பரசனை சுத்து போட்டனர். அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் இன்பரசனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். வெட்டுக்காயம் விழுந்த இன்பரசன் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து துடித்து உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போத்தனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். துணை ஆணையாளர் தேவநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர சோதனை மேற்கொண்டனர். கொலைக்கு பயன்படுத்திய அரிவாளில் கைப்பிடி மற்றும் முக்கிய தடயங்கள் சில சிக்கியிருப்பதாக தெரிகிறது. கோவையையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தில் கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளி யார் என போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும். யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என் பையனை புதைக்கிறதுக்கு முன்னாடி என் பையனை யார் வெட்டினாங்கன்னு அதை எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. இல்லைன்னா நான் பையனை அடக்கம் பண்ணவே மாட்டேங்க. நான் எல்லாத்தையும் கேளுங்க. என் பையன் யாராச்சுக்கிட்ட ஏதோ ஒன்றுக்கு போறானா பிடிக்கிறானான்னு எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என் பையனை யாரும் வெட்டினான்னு எனக்கு தெரியுன்னு. நான் ஒரே ஒரு பையன்தான் வச்சிருக்கேங்க. நான் 10 பையன் ஒன்றும் இல்லை. இவன் போனா இன்னொருத்தன் இருக்கிறான் இங்கிறதுக்கு. நான் ஒன்று கண்ணுன்னு வச்சிருக்கிறேன். கொலை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் போத்தனூர் புறக்காவல் நிலையம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.